அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தமிழ் தேர்வில் 85,000த்திற்கும் மேற்பட்டோர் தோல்வியடைந்திருப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், தகவல்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் பாடத்தில் 85,000 பேர் தோல்வியடைந்திருக்கிறார்கள். இதுதான் திமுக அரசின் தமிழ் வளர்க்கும் லட்சணமா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு 1996 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் கட்டாய தமிழ் பாடத்தில் 85,000 பேருக்கு மேற்பட்டோர் தோல்வியடைந்து இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தாய்மொழியான தமிழை கற்க தேவையற்ற கல்வி முறையை தமிழக ஆட்சியாளர்கள் உருவாக்கியதன் விளைவாகத்தான் இதுதான் அதன் குறிப்பிட்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அவநிலைக்கு தேர்வர்களையோ அவர்களின் திறமையையோ குறை கூற முடியாது எனவும், மாறாக தமிழ்நாட்டின் கல்வி முறையை தான் குறை கூற வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் கட்டாய பாடத் தேர்வில் தோல்வியடைந்த தேர்வர்கள் அவர்களின் முதன்மை பாடத்தில் வல்லமை பெற்றவர்களாக இருக்கக்கூடும் எனவும், அதற்கான தேர்வுகளில் 90% கூடுதலான மதிப்பெண்களை பெற்றவர்களாக கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் தமிழ் பாடத்தில் தோல்வியடைவதற்கு காரணம் அவர்கள் பள்ளிகளில் தமிழை ஒரு பாடமாக கூட படிக்காததுதான் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு தமிழக ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே தாய்மொழியை ஒரு பாடமாக கூட படிக்காமல் ஒருவர் முனைவர் பட்டம் வரை பெற முடியும் என்றால் அது தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியமாகும். இதுதான் தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் வளர்க்கும் லட்சணமாகும் எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். அன்னை தமிழால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்படித்தான் தமிழை படுகொலை செய்து வருகின்றனர் எனவும், இத்தகைய சூழலில் போட்டித் தேர்வுகளில் கட்டாய தமிழ் பாடத்தில் தேர்வர்கள் தோல்வியடைவதற்கு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தகைய நிலையை ஏற்படுத்தியதற்காக ஆட்சியாளர்கள் வெற்றி தலைவலிய வேண்டும் எனவும், இந்த அவநிலையை மாற்றி அனைவரும் அனைத்து தமிழை ஆர்வத்துடன் படிக்கும் நிலையை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்தும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி பாண்டியராஜன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.